ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் செல்லம்மா சாப்பிட் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹிடன் ஹார்ட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேலண்டைன்ஸ் டே விளாக் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஹிடன் ஹார்ட் கேக் வந்து நான் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி தான் இதில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் வந்து ஒரு 100 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். சால்டட் பட்டர் எடுத்தாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 200 கிராம் அளவு ஒயிட் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போ இந்த பட்டரில் போட்டு நல்லா அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பட்டரை சும்மா பீட்ரு வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நல்லா அடித்து எடுத்துடலாம். நல்லா பட்டர் வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக மாறும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒயிட் சுகர் இருக்குல்லையே, அந்த பவுடர் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டரும் ஒயிட் சுகரும் நல்லா வந்து பிளெண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம். நான் டோட்டலாக 3 முட்டை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் இருக்கிற முட்டை வந்து 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லாத்தையும் திருப்பியும் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். பீட்டர் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்ச மாதிரி ஆகும், அது பிரச்சனை கிடையாது. அது முட்டையும் பட்டரும் ஆட் ஆகும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு சிவர் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவு மைதா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 180 கிராம் அளவு மைதா இருக்கும். அதில் ஆட் பண்ணிட்டு பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீட்டர் வச்சு லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பீட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக அடிங்க. அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தோன்னா நம்ம கேக் வந்து ரொம்ப கட்டை மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில லைட்டாக வந்து பால் வந்து ஊற்றிக்கோங்க. பேட்டர் ரொம்ப டைட் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றிக்கலாம். மொத்தமாகவே நான் 1/4 கப் அளவு பால் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேட்டர் ரொம்ப ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியோடு இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹாட் பண்ணுறதுக்கான கேக் தான், அதனால் ரெட் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற பாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. திருப்பியும் ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்து தெரியும். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஸ்பேட்சில் வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்துட்டு இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற லோஃப் பேனுக்கு வந்து நான் மாற்றிடுறேன். லோஃப் பேனை வந்து நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக நம்ம பேட்டர் வந்து ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்து பேட்டர் கட்டியாக இருக்கும்போது நமக்கு கேக் நல்ல சாஃப்ட்னஸோடு கிடைக்கும். நல்லா டேப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓவன் ஆல்ரெடி நான் வந்து 10 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதை 45 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓவனில் வந்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு எனக்கும் அஸ்லானுக்கு மட்டும் கோதுமை தோசை ஊற்றுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். நானும் அஸ்லானும் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இது வந்து மார்னிங் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஹப்பி டியூட்டியில் இருக்கும்போது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கோதுமை தோசை தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோட என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் என்ன டின்னர் சாப்பிட்றேன், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். கரெக்டாக கொஞ்ச நேரம் அஸ்லானுக்கு ஊட்டியெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி இருந்துச்சு. ஸோ வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இந்த கேக் முடித்ததுமே அடுத்ததாக லன்ச் ஒர்க் முடிச்சுட்டு கையோட அடுத்த கேக்கும் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேக் எடுத்து வெளில வச்ச கையோடைய அதே பேட்டர் பண்ணோம் இல்லையா, அந்த பவுலே எடுத்துக்கிட்டேன். அதில் திருப்பி ஒரு 100 கிராம் அளவு பட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கேக் பண்ணும்போது எப்போவுமே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சூடாவோ தணுப்பாவோ கோல்டாவோ வந்து இருந்துடக்கூடாது. நல்லா வந்து பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம்.
அஸ்லான் ஃபஸ்ட்டு கேக்கு செஞ்சதுமே இன்னொரு கேக் செய்ய போகிறேன்டா அப்படின்னு சொன்னதும் அவனும் வந்துட்டான். சரி சொல்லிட்டு அவன் கூட வந்துட்டு கேக் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பார்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அஸ்லான் வந்து என் கூட கேக் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடைஞ்சலாக தான் இருக்கும், சின்ன இடம் அப்படிங்கிறனால 2 பேர் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் அவன் கூட சேர்ந்து கேக் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 200 கிராம்ஸ் அளவு சுகர், நம்ம அதில் என்னென்ன மெஷர் பண்ணமோ அதே மெஷர்மெண்ட் தான். 200 கிராம்ஸ் அளவு பொடிச்ச சக்கரை வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பட்டரும் சர்க்கரையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம 3 முட்டை அதில் போட்டோம்ல, அதே மாதிரி இதுலேயும் 3 மீடியம் சைஸ் முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ஃப்ளார் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன், அதில் 1.25 கப் அளவு மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுடரோட கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு. 200 கிராம் மைதா எடுக்கிறோம் அப்படின்னா 100 கிராம் அளவு கொக்கோ பவுடர் தான் கணக்கு கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அஸ்லானுக்கு வந்து இந்த ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் தெரியாது, ஒரு கையில் அடிச்சுட்டு ஒரு கையில் பிடிக்கிறது அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ இந்த டைம் தான் நான் வந்து அதை சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. சரி பண்ணு அப்படின்னு சொன்னப்போ அவன் வந்து வாய் மட்டும் தான் வேலை செய்து பார்த்து வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி மாவு கீழே விடலை. அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அவன் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ எல்லா ஃப்ளார் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், இதுலேயும் வந்து 1/4 கப் அளவு பால் வந்து நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 1/4 கப் பாலும் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 1/2 கப் அளவு பால், ஏன்னா இதில் கொக்கோ பவுடர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பால் தேவைப்படும். ஸோ மொத்தமாக 1/2 கப் அளவு பால் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரெட் கலர் கேக்கில் வந்து 1/4 கப் அளவு பால் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பால் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே மாவு வந்து கடைசியாக போடும்போது பால் ஊற்றி அடிக்கக்கூடாது. முன்னாடி ஒரு பேட்ச்லேயே வந்து பால் ஊற்றி அடிச்சிடணும். அதுக்கப்புறமா கடைசியாக மாவு மட்டுமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாகிற கொஞ்சம் மாவு வந்து நல்லா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடாச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுருங்க. சைட்ஸ் எப்போவுமே ஸ்க்ராப் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பீட்டர் வச்சு ஒரு அடி அடிக்கிறதுக்கு மறக்காதீங்க. அப்போ தான் வந்து அந்த மாவு எல்லாமே ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக வந்துட்டு ஃபுல்லாக அந்த இதில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு மோல்டில் வந்து போட்டுடலாம். நான் வெனிலா எசன்ஸ் மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வந்து ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம இப்போ மோல்டில் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெட் கேக் வந்து இங்கே ஆறிடுச்சு. ஸோ நல்லா ஆற வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் நல்லா ஆறி கிடைக்கணும் சொல்லிவிட்டு. அப்போது லைட்டாக அந்த சூட்டோடு தான் இருக்குது. பட் இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் வர குக்கி கட்டர் தான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸு. பெருசு வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு சின்னதே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதை எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ரெட் கேக் வந்து நல்லா அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக வர்ற மாதிரியான ஸ்லைசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். கேக் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெட் ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ஆயிரும், சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து லோஃப் வந்து கொஞ்சம் என்னோடதுனால பெரிய லோஃப் அப்படிங்கிறனால நல்லா பெரிய பீசஸாக கிடச்சிருக்கு. அதனால நான் 2 ஹார்ட் வந்து போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஹார்ட்ஸும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு ஒரு பீஸில் வந்து 2 ஹார்ட் வந்து கிடச்சிது. அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா ஹார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்த அப்புறமா நான் இங்கே வந்து எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 10 ஹார்ட்ஸ் கிட்டே வந்து கிடச்சிருக்கு, 10க்கு மேலே வந்து கிடச்சிருக்கு. இப்போ அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து இதை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லோஃப் பேனில் இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் பாதி அளவு வரைக்கும் நம்ம சாக்லேட் கேக் பேட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கீழே வந்து ஈவன் பண்ணி விட்டுருங்க.
ஈவன் பண்ணி விட்ட அப்புறமா இதில் நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹார்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ளிப் பண்ணி தலைக்கீழாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நான் பண்ண சின்ன மிஸ்டேக் அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். தலைக்கீழாக வச்சுருந்தேன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ பட் இப்போவுமே வந்து நீட்டாக தான் வந்துச்சு. எல்லாமே லைனாக ஸ்பேஸ் விடாமல் இடையில கேப் வராமல் நல்லா ஒட்டி ஒட்டி வந்து வச்சுருங்க அந்த கேக்கெல்லாம். அதுக்கப்புறமா மேலே மீதி இருக்கிற சாக்லேட் கேக் பேட்டரை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து ரெடி. அடுத்து இந்த பேலன்ஸ் வந்துருக்கும் இல்லையா, இந்த கேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணுன்னு இல்லை, அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை ட்ரஃபிள் மாதிரி வந்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் ஊற்றி விப்பிங் க்ரீம் எல்லாம் போட்டு சூப்பராக ட்ரஃபிள் செய்யலாம். ஸோ நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஸ்நாக்ஸாக மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சாக்லேட் கேக்கும் வந்து ரெட் கேக் நம்ம எப்படி பேக் பண்ணமோ அதே ஓவன் டிகிரி தான், எல்லாமே கரெக்டாக வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே அதுக்கு மேலே சாக்லேட் கிளேஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்லாப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்ஸை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு கத்தியிலே வச்சு நல்லா சின்ன சின்ன பீசஸ் ஆக்கிட்டோம்னா நமக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே குட்டி குட்டியாக பீசஸாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இங்கே ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/4 கப் அளவு பால் வந்து சூடு பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/4 கப்பு பால் சூடு பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சாக்லேட் சிரப் வந்து ரெடி ஆயிடும் நமக்கு சாக்லேட் கனாஷ் மேலே ஊற்றுறதுக்கு. ஸோ சாக்லேட் கேக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேட்டர் போட்டனால கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் வந்து இதாகிடுச்சு. அதனால் சைட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து ஈவன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து லைட்டாக கிராக் ஆயிடுச்சு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றினா அது கரெக்ட் ஆயிரும். இப்போ அது மேலே வந்து நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெல்ட் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அப்படியே உள்ளே ஊற்றி விட்டுறலாம். மேலே ஊற்றி விட்டுட்டு அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான சர்ப்ரைஸ் கேக் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம கேக் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே இந்த ஹார்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நல்லா சர்ப்ரைஸ் ஆவாங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஹிடன் ஹார்ட் கேக் வந்து நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.